வணக்கம். விஷம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? ஆனா ஒரு ஊர்ல மட்டும் விஷத்தையே ஒரு வரமா பார்க்கறாங்கன்னு நம்புவீங்களா? வாங்க, ஒரு புராண கதையே நிஜமான ஒரு ஆச்சரியமான கிராமத்தோட கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை சுத்தி பாம்பு, தேள் எது இருந்தாலும் சரி, அதோட விஷம் உங்களை ஒண்ணும் பண்ணாதுன்னு ஒரு தைரியம் இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, அப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்ற ஒரு கிராமத்துக்குள்ள நாம போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல காவேரி ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் துடையூர். பார்க்கறதுக்கு மத்த கிராமங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க காத்துல வெறும் மண் வாசனை மட்டும் இல்ல, ஒரு பெரிய தெய்வீக ரகசியமும் கலந்திருக்கு. சரி, அப்படி என்ன ரகசியம் அது? அத தெரிஞ்சுக்க நாம பல ஆயிரம் வருஷம் பின்னாடி போகணும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்களே, அந்த பிரபஞ்ச நிகழ்வுக்கு போனாதான் துடையூரோட இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு என்ன காரணம்னு நமக்கு புரியும். அப்போ பார்க்கடலை கடையும் போது அவங்க எதிர்பார்த்த அமிர்தம் வரல. அதுக்கு பதிலா மொத்த பிரபஞ்சத்தையுமே அழிக்கிற சக்தி கொண்ட ஆழகால விஷம் பொங்கி வந்துச்சு. தேவர்கள் அசுரர்கள்னு எல்லாரும் பயந்து ஓடுறப்போ நம்ம சிவபெருமான் மட்டும் துணிச்சலா நின்னு அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடுறார். ஆனா அது அவரோட தொண்டையிலே மென்னுடுது. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் ஒரு பேர் கூட வந்துச்சு. இந்த ஒரு தெய்வீக சம்பவம் தான் துடையூர் கதையோட ஆரம்ப புள்ளி. விஷமங்கள ஈஸ்வரர் பாருங்க, அந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு. கொடூரமான விஷத்தையும் மங்களகரமா மாத்தின இறைவன். இவர்னா துடையூர் கிராமத்தோட காவல் தெய்வம். புராணத்துல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒரு முழு கிராமத்தோட அடையாளமாவே மாறி நிக்குது. புராணத்துல சிவன் குடிச்ச அந்த விஷத்தோட சக்தி இந்த கிராமத்தோட இதயத்துல ஒரு கோயிலா உறைஞ்சு போய் நிக்குது. இது வெறும் கல்லால கட்டின ஒரு பில்டிங் கிடையாதுங்க. விஷத்தையே ஜெயிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட ஜீவநாடி. அந்த ஊருக்கு துடையூர்னு பேர் வந்ததே துடைங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்து தான். அதாவது விஷத்தோட வலியையும் பயத்தையும் தொடச்சி எறிகிற இடம்னு அர்த்தம். பாருங்க, அந்த ஊரோட பேரே அவங்க நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. இதுதாங்க அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு தலைமுறை 2 தலைமுறைல பல 100 வருஷமா தங்களுக்கு விஷக்கடியால எந்த ஆபத்தும் வராதுன்னு இந்த கிராம மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அவங்கள காப்பாற்றுறது மெடிசின் இல்ல, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வீக சக்தி தான்னு ஆழமா நம்புறாங்க. இந்த கோயில் வெறும் நம்பிக்கைக்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய வரலாற்று பெட்டகம். யோசிச்சு பாருங்க, 7ஆம் நூற்றாண்டு தேவார பாடல்கள்லயே இந்த இடத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லும். குறிப்பா சொல்லணும்னா, தக்ஷணாமூர்த்திய நாம பொதுவா வீணை இல்லாம தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க அவரு வீணையோட காட்சி தர்றது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம். சரி, இதெல்லாம் வெறும் நம்பிக்கை தானே, ஒரு புராண கதை தானேன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இதே விஷயத்த வரலாறு உண்மைன்னு சொல்ல, ஆமாங்க, தென்னிந்தியாவையே ஆண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை அங்கீகரிச்சிருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன். 7ஆம் நூற்றாண்டுல தேவார பாடல்கள்ல இந்த ஊரை பத்தி பாடியிருக்காங்க. அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் இத கற்கோயிலா மாத்திருக்காங்க. இப்படியே பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட வரலாற்று பெருமையோட இந்த கோயில் நிக்குது. காலம் மாறினாலும் இதோட முக்கியத்துவம் மட்டும் கொஞ்சம் கூட மாறல. சும்மா இல்ல, சுமார் 700 வருஷமா அந்த கோயில் சுவர்ல ஒளிஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை 2017ல தான் நம்ம தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா ஒரு கல்வெட்டு. ஆனா அது ஒரு சாதாரண கல்வெட்டு கிடையாது. அந்த கல்வெட்டுல இருந்தது என்ன தெரியுமா? 1.81 மீட்டர் நீளம் உள்ள ஒரு நில அளவுகோல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சோழர் காலத்துல தொடையூர் வெறும் ஒரு கோயில் இருக்கிற ஊரா மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான நிர்வாக மையமா, அதாவது வரி வசூலிக்கிற ஒரு முக்கிய இடமாவும் இருந்திருக்கு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு அந்த இடம் அவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்கு பாருங்க. சரி, புராணம் வரலாறுலாம் இந்த இடத்தோட பெருமைய சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்த நம்பிக்கையோட வாழ்ற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த பழங்கால பெருமையெல்லாம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த கிராமத்தோட படிப்பறிவு விகிதம் நம்ம மாநிலத்தோட சராசரியை விட அதிகம். பாத்தீங்களா? அவங்க தங்களோட பாரம்பரியத்தையும் நம்பிக்கையும் ரொம்ப உறுதியா புடிச்சுக்கிட்டாலும் கல்வியோட முக்கியத்துவத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு ஒரு மன உறுதியையும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு உந்துதலையும் கொடுக்குதோ என்னவோ. அவங்களோட வாழ்க்கை காவேரி யார் மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கு. விவசாயம் அவங்களுக்கு சோறு போடுதுன்னா, கோயில் திருவிழாக்களை அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. மகா சிவராத்திரி, பொங்கல், ஆடிப்பெருக்குன்னு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அவங்கள ஒரு சமூகமா இன்னும் ரொம்ப நெருக்கமா ஒன்னு சேர்க்குது. அப்போ துடையூருங்கிறது வெறும் ஒரு ஊர் கிடையாது. அது ஒரு பக்கம் விஷம் நம்மள ஒண்ணும் செய்யாதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை.
இன்னொரு பக்கம் அந்த நம்பிக்கையை சுத்தியே உருவான ஒரு அழகான சமூக வாழ்க்கை. இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு அபூர்வமான கலவை தான் துடையூர். இதுதான் மத்த கிராமங்கள்ல இருந்து இதை தனிச்சு காட்டுது. அதனால புராணங்கள்ங்கிறது வெறும் பழைய கதைகள் இல்ல, அது நிகழ்காலத்துல ஒரு வாழ்க்கையாவும் இருக்கலாம் என்பதற்கு துடையூர் ஒரு உயிரோட்டமான உதாரணம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தியே இது மாதிரி புராணத்தோட பின்னி பிணைஞ்சு வாழ எத்தனையோ இடங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கலாம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?